சமீபத்திலே ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாட்டிற்கு வருவதாகவும், அப்படி அவர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சில நாட்கள் மதுரையில் தங்கியிருந்து சாய்பாபாவுடைய ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதாகவும், அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளும்போது மதுரை மாநகராட்சியினுடைய பணியமைப்பு உதவி ஆணையாளர் அவர்கள் ஒரு அலுவலக சுற்றறிக்கை போன்று ஒன்றை வெளியிடுகிறார். அதிலே அவர் வந்து செல்லும் அந்த நாட்களில் சாலை சரியாக இருக்க வேண்டும், சாலையில் எதுவுமே பணி நடக்காத மாதிரி பார்த்துக்கணும், ரோட்டோர மின்விளக்குகள் சரியாக இருக்கணும், இன்னும் இது போன்ற விஷயங்களை ஒரு நாட்டின் முக்கியமான நபருக்கு அல்லது ஒரு நாட்டின் நன்மையை செய்த ஒரு நபருக்கு, இப்படி வேணால் வச்சுக்கலாம், இந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லதை செஞ்ச ஒரு நபருக்கு அல்லது நாட்டின் முக்கியமான பொறுப்பை அலங்கரிக்கக்கூடிய ஒரு நபருக்கு தரக்கூடிய ஒரு மரியாதையை, வரவேற்பை அரசின் ஏதோ ஒரு மூலையில் எந்த பொறுப்பிலும் இல்லாத மோகன் பகவத்திற்காக ஒரு அறிக்கை, ஒரு சுற்றறிக்கை போன்றது ஒரு சுற்றறிக்கையை அந்த உதவி ஆணையாளர் அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்கிறோம்? உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவரை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கலாம். பட் ஆக்சுவலாக அவரெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சஸ்பெண்ட் பண்ணி ஹி மஸ்ட் பி மேட் அஸ் அ லெசன் ஃபார் அதர்ஸ். பிறருக்கு ஒரு பாடமாக அவரெல்லாம் மாற்றப்பட வேண்டும். யார் இந்த மோகன் பகவத்? யார் இந்த ஆர்எஸ்எஸ்? who actually who actually RSS இது என்னது? what actually RSS is? who actually Mohan Bhagavat is? Are they any patriots? What kind of contribution they have done to this country? Are they any fruitful activists? What kind of contribution they have done to this country except writing some apology letters to those who have enslaved us, except demolishing some monumental sites like Babri Masjid and being proud about it, except killing father of nation and being proud about it, and celebrating every year about the assassinating the father of nation, and they are still proud about it. Are they any fruitful activists? What kind of contribution they have done to this country? But still they are getting VVIP ovations. But still he has been provided with Z+ category protection from our tax money, from our hard-earned money, what we have contributed to this country. He has been provided with some high-graded security. For what? For rioting against minorities, for killing minorities, for raping minority people, and being proud about it, and making India very downtrodden, and making India shame about treating minorities in this country. For what he has been treated like this? அப்போ இதே நாட்டில் ராகுல் காந்தி வருகிறார். ஏன் மதுரைக்கு வந்து செல்கிறார்? காங்கிரஸ் இளம் தலைவர். அவருக்கு இது மாதிரி எந்த சுற்றறிக்கையும் தந்த மாதிரி தெரியலையே. இந்த நாட்டின் தேச தந்தையை கொன்றதற்காகவா? கோட்சே யார்? ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர். அதுக்கப்புறம் அவர் இல்லை, எங்களுக்கு அதில் தொடர்பு இல்லைன்னு இவர்கள் ஆடி ஆட்டம் எல்லாத்துக்கும் உலகமே அறியும். Very eminent people, eminent activists, eminent writers have declared that RSS is a terrorist organization. What kind of contribution they have done at the times of flood? பெருவெள்ளம் வந்தது என்ன செஞ்சீங்க? 2 வாழைப்பழத்தை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஆர்எஸ்எஸ் பணி செஞ்சோன்னு சொன்னீங்களே, அதுதான் உங்களுடைய பணியா? கொரோனா வந்து செத்து மடிந்தானே மக்கள். Come on, tell me what kind of contribution RSS has done at the time of corona, a disastrous disease. என்ன பண்ணாங்க? மக்கள் எந்த மைனாரிட்டி மக்களை நோக்கி இவர்கள் சேற்றை வாரி வீசினார்களோ, புழுதி வாரி வீசினார்களோ, இவர்கள் தான் காரணம் என்று சொன்னார்களோ, அந்த மக்கள் பிபிடி கிட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து அவர்களை அடக்கம் செய்வதற்காக நின்றார்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? எதற்காக மோகன் பகவத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு? அவர் ஒரு மதத்தை சார்ந்து ஒரு வணக்க வழிபாட்டிற்காக வருகிறார் என்றால் அந்த அளவில் எல்லாம் அவர் அது பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். It should have been dealt in that way. For what damn reason he is getting this kind of treatment, VVIP treatment?
எங்கள் வரிப்பணத்திலிருந்து எதற்காக Z+ கேட்டகரி? நாட்டில் கலவரத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், சிறுபான்மையினரை கொல்லக்கூடியவர்கள், சிறுபான்மையின பெண்களை கற்பழிக்கக்கூடியவர்கள், அவர்களை கற்பழிப்பதையே ஒரு அஜெண்டாவாக வைத்து செயல்படக்கூடியவர்கள், அவருடைய தொலைபேசி எண்களை பொதுத்தலங்களிலே பகிரக்கூடியவர்கள், சிறுபான்மையினர் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்களை இடிக்கக்கூடியவர்கள், இடிப்பதை பெருமையாக பேசக்கூடியவர்கள், இடித்த இடத்திலே வேறொரு ஆலயத்தை கட்டக்கூடியவர்கள், அதை கட்டுவதை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், அதை வைத்தே அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற கற்பனை கனவு கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்காகவா இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை இந்த தமிழ்நாட்டில் செய்திருக்கப்பட வேண்டும்? இந்த பெரியார் மண்ணில் எதற்காக மோகன் பகவத்திற்கு இந்த வரவேற்பு? அரசு அதிகார மையங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த நாடு தலை உயர்வதற்காக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் APJ அப்துல் கலாம். அவர் வரும்போது இப்படி செய்திருந்தால் கூட இது நியாயம் என்று ஒட்டுமொத்த மக்கள் ஏற்றிருப்பார்கள். இந்த நாட்டில் எவ்வளவோ நல்லவர்கள், காமராஜர், கக்கன் போன்ற மக்கள் எல்லாம் மறைந்து சென்று விட்டார்கள். இந்த நாட்டில் தன்னுடைய தாயை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய பாட்டியை தீவிரவாத தாக்குதலுக்கு பறிகொடுத்தவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி. ஆனால் அவர் வரும்போது இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் கூட அது ஒரு நியாயம் என்று சொல்லலாம். கலவரம் செய்யக்கூடியவர்கள், பள்ளிவாசல்களை இடிக்கக்கூடியவர்கள், சிறுபான்மையினரை கொத்து கொத்தாக கொல்லக்கூடியவர்கள், அந்த கலவரத்திலே அவர்களை கருவறுக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக இந்தியா உலக அளவில் தலைகுனிந்து நின்றால் அதை பற்றி அக்கறை கொள்ளாதவர்கள், பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டு வர முடியாதவர்கள், தேசப்பற்று என்று பொய் வேஷம் போடக்கூடியவர்கள், ஆங்கிலேயர்களிடத்திலே மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு அவர்களுடைய பூட்ஸை நக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு? இவர்களுக்கா இவ்வளவு பெரிய வரவேற்பு? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு அதிகாரிகளின் மீது இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் they must be made as a lesson. Tamil Nadu government must not stop with the suspension. Even if there is suspension, Tamil Nadu government, even if there is a suspension, Tamil Nadu government must not stop with the suspension and it must be dealt towards dismissal. இவர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இவர்களை போன்ற மோசமானவர்களுக்கு இப்படி போன்ற வரவேற்புகளை தருவதை விட்டு இந்த நாட்டிற்காக விளையாடி, இந்த நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டிற்காக பல களங்களிலே கலந்து விளையாட்டு போன்ற காரணங்களிலே ஈடுபட்டு அங்கே போய் நிறைய மாணவர்கள் வெளிநாடு போய் நம்ம நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ண தயாராக இருக்கிறோம், எங்களுடைய ஃப்ளைட் செலவு ஏற்றுக்கு ஆள் இல்லைன்னா கேட்டுக்கு நிற்கிறாங்க. முந்தானேத்து நான் ஒரு செய்தித்தாளிலே படித்தேன். அதுபோன்ற மக்களுக்கு அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோன்ற மக்களுக்கு பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும். யாரை எந்த அளவில் கையாள வேண்டும் என்பதில் மக்களுக்கும் அரசுக்கும் தனி கவனம் வேண்டும். நன்றி.